Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th Maths Chapter 1, ஓகேவா? So relation and functionல exercise 1.3ல 10th sum பார்க்க போறோம், ஓகே? And நிறைய ஸ்கூல்ஸ்ல இந்த sum எடுத்திருக்க மாட்டாங்க. And இது வந்து ரொம்ப ஈஸியான sum, ஓகேவா? சொல்கிறேன். The data in which the adjacent table depicts the length of the woman's forehead and their corresponding height, ஓகேவா? சோ உமனோட foreheads வச்சு அவங்களோட height என்ன பண்றாங்களாமா calculate பண்றாங்களாமா, ஓகேவா? On this data a student finds a relationship between height as y and a forehead length as x. இதுல என்ன சொல்றாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிருக்காங்களாமா, இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓகேவா? ஹைட்டை வந்து y ஆகவும் லென்த்தை வந்து x ஆகவும் வச்சுக்கிட்டாங்க, ஓகேவா? அப்போ இது ஃபார்மேட், ஓகேவா? என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா y equal to ax plus bங்கிற ஃபார்மேட்டை கொண்டு வராங்க, ஓகேவா? என்னது y equal to ax plus bங்கிற ஃபார்மேட்டை கொண்டு வராங்க, ஓகேவா? இதுல aயும் bயும் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? புரிஞ்சா? சோ இது வந்து எல்லாத்துக்கும் சேம் நம்பர் தான் அப்படிங்கிறது தான் கான்ஸ்டன்ட், ஓகேவா? சோ நீங்க 1000 ஈக்குவேஷன், ஓகேவா? சோ 1000 நம்பர் போட்டாலும் yயும் xயும் மட்டும் தான் வரும். சோ ஹைட்டும் லென்த்தும் மட்டும் தான் வரும். ஏயும் பியும் அதே நம்பரா தான் இருக்கும் அப்படிங்கறத கான்ஸ்டன்ட் அர்த்தம், ஓகேவா? இப்ப இங்க 4 சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க, ஓகேவா? சோ இதுல ஒவ்வொரு சப்டிவிஷனா படிச்சு ஆன்சர் போடலாம், ஓகேவா? சோ அந்த பாக்ஸ் இதுதான். சோ எக்ஸ்ங்கிற பாக்ஸ் இது, ஒய்ங்கிற பாக்ஸ் இது, ஓகேவா? சோ எக்ஸ்னா லென்த், ஒய்னா ஹைட். சோ இதுக்கு இது வந்து என்னது ரிலேஷன் அப்படிங்கறத இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். செக் இஃப் த ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். சோ இந்த ரிலேஷன் எல்லாம் ஃபங்க்ஷனான்னு சொல்லி கேட்கறாங்க, ஓகேவா? போட்டுடலாமா? சோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்மளோட ஆரோ டயக்ராம் தான் வரைய போறோம். ரிலேஷனா ஃபங்க்ஷனா கேட்டா என்னது போடுவோம்? ஆரோ டயக்ராம் தான் போடுவோம், ஓகேவா? பாருங்க நான் போடுறேன். சோ இது x and இது வந்து y, ஓகேவா? சோ 35 க்கு 56, ஓகே? 35 க்கு 56. நெக்ஸ்ட் 45 க்கு 65, 45 65, ஓகேவா? நெக்ஸ்ட் 50 போடும்போது என்ன கிடைச்சிருக்கும்? 69.5 கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் 55 போடும்போது 74 கிடைச்சிருக்கும், இல்லையா? ஓகே. சோ அப்போ 35 45 50 55 எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? சிங்கிள் இமேஜஸ் போகுது, இல்லையா? அப்ப எழுதிக்கோங்க. All the element in X has a unique image in Y. சரியா? சோ எல்லாத்துலயுமே தனித்தனியா இமேஜஸ் இருக்கு. Therefore, ஓகேவா? இது என்னது? This is a function அப்படின்னு சொல்லி எழுதிடலாம், ஓகேவா? ஈஸி தானே? சோ ஃபர்ஸ்ட் ஈஸியா முடிஞ்சது. செகண்ட் பாருங்க. ஃபைண்ட் a and b சொல்லி சொல்றாங்க, ஓகேவா? சோ இதுக்கு ஃபைண்ட் a and b க்கு ஈக்குவேஷன் பாத்துக்கங்க. y equal to ax plus b. சோ இந்த ஈக்குவேஷன்ல இந்த வேல்யூவையும், ஓகேவா, இதையும் அப்ளை பண்ணி கண்டுபிடிக்க போறோம், ஓகேவா? எப்படின்னு பார்க்கலாமா? ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். செகண்ட் ஒனுக்கு y equal to ax plus b ன்னு பார்த்தோமா? இப்போ நான் ஈக்குவேஷன் 1 கிரியேட் பண்ண போறேன், ஓகேவா? ஈக்குவேஷன் 1 கிரியேட் பண்ண போறேன். எப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம்? x வந்து 35 இருக்கும்போது y க்கு எதுல ஃபங்க்ஷன் போச்சு? 56க்கு என்ன போச்சு? ஆரோ டயக்ராம் போட்டோம், இல்லையா? சோ அதான் ஃபங்க்ஷன் சொல்றேன். ஃபங்க்ஷன் போச்சு, இல்லையா? இப்போ நான் ஈக்குவேஷன் 1க்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா y என்னது? 56 ஈக்குவல் டு a அப்படியே தான் இருக்கும். ஏன்னா நம்ம இதை கண்டுபிடிக்க போறோம். x என்னது? 35, ஓகேவா? பிளஸ் b இந்த ஃபார்மேட்ல வச்சுக்க போறேன், ஓகேவா? சோ ஜஸ்ட் கொஞ்சமா சின்னதா ஒர்க் அவுட் பண்ணி 56 ஈக்குவல் டு 35a பிளஸ் b கொண்டு போறேன், ஓகேவா? சோ இது இன்டூல தானே இருக்கு, இல்லையா? நான் இன்டூ பண்ணி எழுதிக்கிறேன், ஓகேவா? சோ இதுதான் எனக்கு என்னது? ஈக்குவேஷன் 1, ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ஈக்குவேஷன் 2 கிரியேட் பண்ண போறேன். எப்படின்னா x வந்து எனக்கு 45 இருக்கும்போது y என்னவா இருந்துச்சு? 65 இருந்துச்சு, இல்லையா? இப்ப பாருங்க. இப்போ y சேம், y வந்து 65 ஈக்குவல் டு a, x ஓட வேல்யூ வந்து 45 பிளஸ் b, ஓகேவா? அப்ப 45a பிளஸ் b ஈக்குவல் டு 65. ஸோ இது என்னோட ஈக்குவேஷன் 2, ஓகேவா? இப்போ நம்ம எலிமினேஷன் மெத்தட் போட போறோம்.
எலிமினேஷன் ஆஃப் 1 and 2. ஓகேவா, ஈக்குவேஷன் 1 and 2 எலிமினேட் பண்ண போறோம். ஈக்குவேஷன் 1 பாருங்க, 56 equal to 35a plus b. இது அப்படியே ஆப்போசிட். ஸோ 65 equal to 45a plus b எலிமினேட் பண்ண போறோம். ஸோ எலிமினேஷன் மெத்தட்லயே ரொம்ப முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னா இருக்கிற சிம்பிள்ஸ் எல்லாம் மாத்துறது. ஓகேவா, ஸோ இங்க எல்லாமே பிளஸ்ல இருக்கு, எல்லாத்தையும் அடிச்சுட்டு மைனஸ்ல மாத்திக்கணும். ஓகேவா இச்சா, அப்போ பிளஸ் பி மைனஸ் பி. ஓகேவா, கேன்சல் ஆயிரும். ஓகேவா, இங்க 35a இருக்கு, மைனஸ் 45a இருக்கு. ஓகேவா, ஸோ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் படி இது என்னது மைனஸ் தான் போடணும். இதுல இருந்து 45ல இருந்து 35 போச்சுன்னா எவ்வளோ 10a. ஓகேவா, நீங்க யோசிக்காதீங்க கீழே எப்படிக்கா 35ல 45 போகணும். ஜஸ்ட் நம்மளுக்கு இது வந்து ஆன்சர் கிடைச்சா போதும். ஓகேவா, ஸோ இது மேல இருக்கு கீழே இருக்குன்னா யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஓகேவா, நீங்க இல்லக்கா இப்படி போட கஷ்டமா இருக்குன்னா என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே 45ல இருந்து 35 போச்சுன்னா எவ்வளோ 10. ஸோ கிரேட்டர் நம்பர் சிம்பிள் பிளஸ் மைனஸ்ல இருக்கு, இப்போ மைனஸ் இங்க போடணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ தப்புல. ஓகேவா, ஈக்குவல் டு ஸோ 56ல 65 போச்சுன்னா எவ்வளோ சொல்லி, ஏன்னா கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் மைனஸ் போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ 56ல 65 போச்சுன்னா 9. ஓகேவா, இப்போ இது கிடைச்சிருக்கு இல்லையா, ஸோ -9 ஈக்குவல் டு -10a இருக்கு. நான் இங்க மைனஸ் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ 9 ஈக்குவல் டு 10a இருக்கா, அப்போ 10a என்ன 10 இன்டூ a தானே இருக்கு. அப்போ 9 இந்த சைடு கொண்டு வந்துட்டு 10 இப்படி கொண்டு வரேன். ஓகேவா, 10 ஈக்குவல் டு a கொண்டு வரேன். ஸோ இது கேன்சல் பண்ண என்ன வேல்யூ கிடைக்கும், 0.9 ஈக்குவல் டு a கிடைக்கும். ஓகேவா, அப்போ a ஓட வேல்யூ என்ன 0. ஓகேவா, இதைய இந்த வேல்யூவை ஓகேவா ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ண போறோம். அப்ளை 0.9 ஈக்குவல் டு a இன் ஈக்குவேஷன் 1. ஓகேவா, ஈக்குவேஷன் அப்ளை பண்ணா b ஓட வேல்யூ என்ன பண்ணிரும் தெரிஞ்சிரும். அப்போ ஈக்குவேஷன் 1 பாருங்க என்னது 35a plus b ஈக்குவல் டு 56 இல்லையா. அப்போ 35a plus b ஈக்குவல் டு 56ல நான் இதை அப்ளை பண்ண போறேன். அப்போ 35 a ஓட வேல்யூ என்ன 0.9 plus b ஈக்குவல் டு 56 இல்லையா. அப்போ இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிக்கலாம், இன்டூ பண்ணிக்கலாம். இன்டூ பண்ணா 31.5 ஈக்குவல் டு 56. அப்போ b இந்த சைடு வச்சுட்டு இந்த நம்பர் என்ன பண்ணிருங்க இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஓகே, அப்போ 56 மைனஸ் 31.5 ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 24.5. அப்போ b ஈக்குவல் டு 24.5. ஸோ இது எப்படி மைனஸ் பண்ண நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும் பாயிண்ட் வச்சு. இப்போ 56.0ல தானே இருக்கும், இங்க எந்த வேல்யூமே இல்லைன்னா. அப்போ 0.0னா 31.5. ஓகேவா, ஸோ இங்க இருந்து இங்க கலந்து கொடுத்தீங்கன்னா 10 ஆயிரும். ஸோ 10ல 5 போச்சுன்னா 5, இங்க 5 இருக்கும். 5ல 1 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளவு 4, 5ல 3 போச்சுன்னா பேலன்ஸ் 2. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு a ஓட வேல்யூவும் கிடைச்சிருச்சு, b ஓட வேல்யூவும் கிடைச்சிருச்சு இல்லையா. ஸோ ரொம்ப ஈஸி தான். ஸோ பார்க்கதான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நீங்க எலிமினேஷன் மெத்தட் கரெக்டா போட்டீங்கன்னா என்ன ஆன்சரும் எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா வந்துடும். இப்போ வந்து a b வந்து என்ன சொல்லிருக்க கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, அப்ப நீங்க எத்தனை ஈக்குவேஷன் போட்டாலும் ஓகேவா, ஸோ இந்த மாதிரி எத்தனை ஈக்குவேஷன் போட்டாலும் a ஓட வந்து 0.9 தான் அண்ட் b ஓட வேல்யூ வந்து 24.5 தான். ஓகேவா, புரிஞ்சுதானே. ஸோ இப்போ சப்டிவிஷன் 3 பார்க்கலாம். Subdivision 3 பாருங்க, find the height of a person whose forehead length is 40 cm அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ லென்த் எவ்வளவு 40 cm. பாருங்க, when length is எவ்வளவு கொடுத்திருந்தாங்க 40 cm அப்படின்னா height எவ்வளவா இருக்கும். ஓகே, அதான் கொஸ்டின். அப்போ y தான் என்னது கண்டுபிடிக்க போற வேல்யூ. ஓகேவா, அப்போ பாருங்க ஃபார்மேட் என்ன y ஈக்குவல் டு ax பிளஸ் b. அப்போ y தான் நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு a ஓட வேல்யூ ஆல்ரெடி தெரியும். ஸோ 0.9 இன்டூ x ஓட வேல்யூவும் நம்மளுக்கு என்ன தெரியும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 40 சென்டிமீட்டர். ஸோ லென்த் தான் x. ஓகேவா, y தான் என்னது ஹைட். ஓகேவா, 40 சென்டிமீட்டர் பிளஸ் b ஓட வேல்யூ நம்மளுக்கு என்னது தெரியும். அப்போ 24.5 b ஓட வேல்யூ எழுதிக்கலாம். ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணா நம்மளுக்கு வந்து 36.0 கிடைக்கும். பிளஸ் 24.5 பேலன்ஸ் இருக்கு. அப்போ 36.0 பிளஸ் 24.5 என்ன பண்ணும் ஆட் பண்ணும் 5 6 பிளஸ் 4 10 பேலன்ஸ் 1 5 6. ஓகேவா, அப்போ 60.5 இன்ச்சஸ் தான் இதனுடைய ஆன்சர். ஓகே வைச்சா,
ஜஸ்ட் கொஸ்டினை கரெக்டா புரிஞ்சுக்கோங்க. லென்த் ஓகேவா, லென்த் 40 சென்டிமீட்டர், எக்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒய் என்னது ஹைட் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நான் ஃபார்மேட்ல ஏபி எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா, ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஃபோர்ஹெட். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், லென்த் கண்டுபிடிக்கணும். ஹைட் என்ன கொடுத்துட்டாங்க, 53.3 inches அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, கண்டுபிடிக்கலாமா? சப்டிவிஷன் பாருங்க, ஆன்சர் எழுதுறேன். when y equal to சரியா, ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 53.3 inches அப்படின்னா ஓகேவா, தென் x என்னவா இருக்குங்கிறத என்னது கொஸ்டின் இல்லையா, ax plus b. ஓகேவா, நம்மளுக்கு y ஓட வேல்யூ தெரியும் 53.3 ஈக்குவல் டு a ஓட வேல்யூ 0.9, x plus b ஓட வேல்யூ 24.5 இல்லையா. இப்போ இது இன்டு பண்ணி எழுதிக்கலாம். 0.9x plus 24.5 53.3. ஸோ இங்க இருக்க பிளஸ் 24 இந்த சைடு நான் கொண்டு வரேன், 24.5 கொண்டு வரேன். ஓகேவா, ஸோ 53.3 minus 24.5 equal to 0.9x. ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னா 28.8 வரும். ஓகேவா, ஈக்குவல் டு 0.9x. ஸோ இது வந்து என்ன இருக்கு, மல்டிப்ளைல இருக்கு, இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். ஓகேவா, 28.8 divided by 0.9. ஓகேவா, இங்க பாருங்க, நான் இப்ப பாயிண்ட் போக வைக்கிறதுக்கு இன்டூ 10 பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இன்டூ 10 பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், பாயிண்ட் போயிடும். ஓகேவா, 288.0 divided by 9.0 இருக்கும். ஸோ 0 கேன்சல் பண்ணிட்டு ஓகேவா, நான் என்ன கொண்டு வரேன் அப்படின்னா இங்க எல்லாமே எக்ஸ் இருக்கு. 288 divided by 9 கொண்டு வரேன். ஓகேவா, ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ 9 1s are 9, 9 டேபிள்ல 32 டைம்ஸ் என்னது 288. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 32 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருச்சு. ஓகேவா, ஸோ 32 சென்டிமீட்டர் தான் எக்ஸினுடைய வேல்யூ. புரிஞ்சுதானே? ஃபர்ஸ்ட் இங்க இருந்த ஓகேவா, ஸோ பிளஸ்ல இருந்த வேல்யூ இங்க கொண்டு வந்து மைனஸ் ஆக்கிக்கிட்டேன், மைனஸ் பண்ணி எழுதிட்டேன். ஸோ 0.9x இருக்கு, இங்க மல்டிப்ளேல இருக்கிறத இந்த சைடு நான் என்ன பண்ணிட்டேன், டிவைட்ல கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கு, சிங்கிள் வேல்யூ தான் இருக்கு, அதனால என்ன பண்ணிக்கிட்டேன் 10ஆல இன்டூ பண்ணி என்ன பண்ணிக்கிட்டேன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து 0 ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா, இப்போ எனக்கு பேலன்ஸ் 9ம் 288 தான் இருக்கு. ஸோ 9 1s are 9, 9 32 டைம்ஸ் எவ்வளவு 288. ஓகேவா, புரிஞ்சுதானே? அப்ப x ஈக்குவல் டு என்னது 32 சென்டிமீட்டர். ஓகேவா, ஸோ இவ்வளவுதான் இந்த 10th ஒன். ஓகேவா, ஸோ பார்க்க ரொம்ப பெருசா இருக்கும் அண்ட் வீடியோவும் ரொம்ப பெருசா தான் இருக்கும். கண்டிப்பா ரெஃபர் பண்ணி படிங்க. ஓகேவா, ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்தா அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாரும் சேர்ந்து படிங்க. ஓகே, தேங்க்யூ.